சிறையில் இருக்கும் பிள்ளையான் அவசரமாக மருத்துவமனையில் அனுமதி. பாடசாலைகள் மீள ஆரம்பிக்கப்படும் திகதி தொடர்பில் வெளியான அறிவிப்பு. இலங்கையில் பதிவானது அதிகூடிய வெப்பநிலை, மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. ஆட்பதிவு திணைக்களம் மக்களுக்கு வழங்கியுள்ள அறிவிப்பு. முன்னாள் எம்பி சந்தன கத்தியாராய்ச்சி கைது, சிக்கிய ஆயுதங்கள் குறித்து வெளியான தகவல். மஹிந்த ராஜபக்ஷ மீதான அவதூறு பரப்புரை, சிஐடியில் மொட்டு கட்சி முறைப்பாடு. கையெட்டி காணிகளை விடுவிக்கும் நோக்கில் அரசாங்கம் செயல்படுவதாக தெரியவில்லை, செல்வராசா கஜேந்திரன் விசனம். நெடுந்தீவில் 24 அன்று மக்கள் போராட்டம், அணிதிரளுமாறு போராட்டக்குழு அழைப்பு. வடக்கு கடற்தொழிலாளர்களை கடலை விட்டு அந்நியப்படுத்தும் செயற்பாடுகளில் ஈடுபடும் அரசு. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றத்துக்கு மத்தியில் இலங்கை வந்தடையவுள்ள முதல் எண்ணெய் கப்பல். இலங்கையில் உள்ள ஈரானிய கப்பல் தொடர்பில் வெளியான தகவல். இலங்கையில் மீண்டும் அதிகரிக்கப்படவுள்ள எரிபொருள் விலை, அமைச்சரின் புதிய தகவல். வவுனியா வடக்கு வெடுக்குநாரிமலை தமிழர்களின் பூர்வீக நிலம், புத்த சாசன அமைச்சரின் கருத்து பௌத்தமயமாக்கலின் வெளிப்பாடு. தவபால தொடர்வது விரிவான செய்திகள். பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டுள்ள கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் இதனை இலங்கையில் உள்ள தனியார் செய்தி பிரிவுக்கு உறுதிப்படுத்தியுள்ளார். சுகவீனம் காரணமாக நேற்றைய தினம் 15ஆம் தேதி பிற்பகல் அவர் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். அத்துடன் அவர் தற்போது மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருப்பதாகவும் சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் எதிர்வரும் 20ஆம் தேதி திங்கட்கிழமை மீண்டும் திறக்கப்பட உள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டினை முன்னிட்டு கடந்த 11ஆம் தேதி முதல் அனைத்து பாடசாலைகளுக்கும் 9 நாட்கள் விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மீண்டும் அனைத்து பாடசாலைகளும் கல்வி நடவடிக்கைகளுக்காக திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளன. இதேவேளை எதிர்வரும் ஜூலை மாதம் 24ஆம் தேதி வரை இந்த தவணைக்கான கல்வி நடவடிக்கைகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பல மாவட்டங்களில் நிலவும் மிகவும் வெப்பமான வானிலை கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேல், மேல் சப்ஜகம்புவ மாகாணங்கள் மற்றும் காலி, மாத்தறை மாவட்டங்களில் சில இடங்களில் வெப்பநிலை மனித உடலால் உணரப்படும் அவதான மட்டத்தில் இருப்பதாக திணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் நேற்றைய தினம் வவுனியாவில் பதிவான 36.6 பாகை செல்சியஸ் வெப்பநிலை நாட்டின் மிக உயர்ந்த வெப்பநிலையாக பார்க்கப்படுகின்றது. அதேவேளையில் பொலனறுவை மற்றும் குருநாகல் ஆகிய இடங்களில் தலா 36.0 பாகை செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக மக்கள் போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்றும் முடிந்தவரை நிழலான இடங்களில் ஓய்வெடுக்க வேண்டும் என்றும் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் முதியவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மக்கள் வெள்ளை அல்லது வெளிர் நிற இலகுரக ஆடைகளை அணிய வேண்டும் என்றும் கடுமையான செயல்பாடுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் அந்த அறிக்கை மேலும் குறிப்பிட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 10 முதல் 15ஆம் தேதி வரை நாடு முழுவதும் 42 வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளதாகவும் இதன் விளைவாக 44 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். புத்தாண்டு தினங்களான ஏப்ரல் 13, 14 மற்றும் 15 ஆகிய 3 நாட்களில் மட்டும் 19 விபத்துகள் பதிவாகியுள்ளதாகவும் அதன் விளைவாக 19 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் காவல்துறை போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரதி காவல்துறை அதிபர் ஜெனரல் WPJ சினதீரோ தெரிவித்திருக்கின்றார். வாகன வகைகளின் அடிப்படையில் விபத்துகளை பகுப்பாய்வு செய்ததில் அதிகபட்சமாக 16 இருசக்கர வாகன விபத்துகள் பதிவாகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதைத் தொடர்ந்து 4 முச்சக்கர வண்டிகள், 4 வேன்கள், 2 கார்கள், 2 கேப் வாகனங்கள், 2 துவிச்சக்கர வண்டிகள் என்பன இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளன மற்றும் மோதிவிட்டு தப்பி சென்ற ஒரு சம்பவமும் பதிவாகியுள்ளதாக காவல்துறை மாதிபர் கூறியுள்ளார். 2025ஆம் ஆண்டின் முதல் 3 நாட்களில் 25 விபத்துகளும் 26 உயிரிழப்புகளும் பதிவாகியிருந்த நிலையில் இந்த எண்ணிக்கை இந்த ஆண்டு 19ஆக குறைந்துள்ளது என்பதையும் சுட்டிக்காட்டினார். இந்த விபத்துகளுக்கு மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவதே முக்கிய காரணம் என கண்டறியப்பட்டுள்ளது என போக்குவரத்து கட்டுப்பாட்டு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரதி காவல்துறை மாதிபர் கூறியுள்ளார். ஆட்பதிவு திணைக்களம் பொதுமக்களுக்கு அவசர அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது.
அதன்படி ஆட்பதிவு திணைக்களத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் அனைத்து மாகாண அலுவலகங்களின் ஒருநாள் சேவை உள்ளிட்ட அனைத்து பொதுச் சேவைகளும் நாளை செயல்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஆட்பதிவு திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பில் மேலும் கணனி அமைப்பில் திடீர் கோளாறு ஏற்பட்டுள்ளதால் அதனை சீர் செய்வதற்கான பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையிலேயே குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்தன கத்ரியாராய்ச்சி வசம் ஆயுதங்கள் இருப்பதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் கெஸ்கோவே நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ததை எதிர்த்து பெறப்பட்ட சோதனை அறிக்கையின் அடிப்படையில் இன்று அவரது வீடு சோதனையிடப்பட்டது. இதன்போது 221 T56 ரக தோட்டாக்கள், 2 T56 ரக மெகசின்கள், 7.2 ரக தோட்டாக்கள், 31.0.2 ரக தோட்டாக்கள் 103 மற்றும் ஒரு கைக்குண்டு என்பவற்றை விசாரணை அதிகாரிகள் கைப்பற்றிய அடிப்படையில் சந்தன இக்தியாராய்ச்சி கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது மீட்கப்பட்ட கைக்குண்டு செக்கோஸ்லோவாக்கியாவில் தயாரிக்கப்பட்டது என்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் சந்தன கத்தியாராய்ச்சியின் வீட்டில் முன்னெடுத்த மேலதிக சோதனைகளின் போது அங்கு பதிவு செய்யப்பட்ட 4 துப்பாக்கிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. அவற்றில் ஒரு துப்பாக்கி சந்தன கத்தியாராய்ச்சியின் பெயரிலும் மற்ற 3 துப்பாக்கிகள் அவரது மனைவியின் பெயரிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. இவ்வாறு மீட்கப்பட்ட ரவையில் 2 சொட்கன் ரக துப்பாக்கிகள், 29 மில்லிமீட்டர் ரக துப்பாக்கிகளும் அடங்குகின்றதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சந்தன கத்தியாராய்ச்சி வசம் இவ்வளவு பெரிய தொகையில் ஆயுதங்கள் இருப்பதற்கான காரணத்தை கண்டறிய கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் தனியான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கொழும்பு பிராந்தியத்துக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மா அதிபர் நிஷாந்த சொய்சாவின் மேற்பார்வையின் கீழ் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு சொந்தமான 8 வங்கி கணக்குகளில் 930 பில்லியன் அமெரிக்க பணம் இருப்பதாக தெரிவித்து சமூக வலைதளங்களில் திட்டமிட்ட முறையில் அவதூறு பரப்புரைகள் முன்னெடுக்கப்படுவதாக ஸ்ரீலங்கா புதிய பிரமுனவின் இளைஞர் முன்னணியினர் இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர். தேசிய மக்கள் சக்தியின் சமூக வலைதள கணக்குகளினூடாக இவ்வாறான போலி செய்திகள் பரப்பப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர்கள் இதன் மூலம் முன்னாள் ஜனாதிபதியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க முயற்சிப்பதாக தெரிவித்தனர். இந்த முறைப்பாட்டை முன்வைப்பதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயற்குழு உறுப்பினர் ஃபசன் ஹஸ்தூரி, கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் பிந்து எனப்படும் தயாகாந்த பெரேரா மற்றும் கட்சி உறுப்பினர் எம் நிஷாந்த் ஆகியோர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வருகை தந்திருந்தனர். உண்மைக்கு புறம்பான இவ்வாறான அனாவசியமான பரப்புரைகளை மேற்கொள்பவர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என இதன்போது அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தையிட்டி விகாரை பிரச்சினை சர்வதேச நாடுகளால் மிகவும் உன்னிப்பாக அவதானிக்கப்படுகிறது. எதிர்வரும் நாட்களில் அமைச்சர் குழு வெளிநாட்டுக்கு செல்ல உள்ளதாகவும் அதனாலேயே வெளிநாட்டு செல்வதற்கு முன்னர் தையிட்டி பிரச்சினையை தீர்ப்பது போன்று காட்டிக்கொள்வதாகவும் அவசரமாக காணி உரிமையாளர்களோடு கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சர்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். தையிட்டி விகாரையின் பெயர் பலகையில் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் கட்டப்பட்டு அவர்களால் பராமரிக்கப்படுகின்ற விகாரை என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விகாரை பாதுகாப்பு அமைச்சுக்கு சொந்தமானதா என்று ஒரு கேள்வியும் எழுகின்றது. விகாரை அமைந்திருக்கும் காணி உரிமையாளர்கள் அந்த விகாரையின் வாசலுக்கு கூட செல்ல முடியாத நிலை காணப்படுகின்றது. தென்பகுதியில் குழப்பங்கள் ஏற்படும் என கூறிக்கொண்டு தையிட்டி விகாரைக்கு பலத்த பாதுகாப்பு தொடர்ந்தும் வழங்கப்படுகின்றது. இதன் அர்த்தம் அந்த விகாரையில் இருக்கக்கூடிய ஒரு துண்டு நிலத்தை கூட விடுவிக்க முடியாது என்பதேயாகும். தையிட்டி விகாரை பிரச்சினை சர்வதேச நாடுகளால் மிகவும் உன்னிப்பாக அவதானிக்கப்படுகின்றது. அண்மையில் வருகை தந்திருந்த ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி தையிட்டி விகாரை பிரச்சினை தொடர்பாக எங்களோடு கலந்துரையாடியிருந்தார். அந்த விகாரை பிரச்சினை தொடர்பாக தாங்கள் தொடர்ந்தும் அவதானித்து வருகிறார்கள் என்றும் எங்களிடம் தெரிவித்திருந்தார். தையிட்டி விவகாரம் தொடர்பில் உலக நாடுகளால் இந்த அரசாங்கத்துக்கு அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டு வருகின்றது. எதிர்வரும் நாட்களில் அமைச்சர்கள் குழு வெளிநாட்டுக்கு செல்ல உள்ளது. அதனாலேயே வெளிநாடு செல்வதற்கு முன்னர் தையிட்டி பிரச்சினையை தீர்ப்பது போன்று காட்டிக்கொள்வதற்காக அவசரமாக காணி உரிமையாளர்களோடு கலந்துரையாடப்பட்டுள்ளது. வேறு இடங்களில் காணிகளை சுவீகரிக்கின்ற போது எழுத்து மூலமான அறிவிப்பின் மூலமே காணிகளை சுவீகரிக்கின்றார்கள். ஆனால் தையிட்டி விகாரை பிரச்சனைகள் நடப்பதோ வேறு விதமாக உள்ளது. நில அளவைகள் திணைக்களம் இந்த கட்டளையின் அடிப்படையில் இந்த காணிகளை அளவீடு செய்வதற்கு தயாராகின்றது. எழுத்து மூலமாக கட்டளைகள் எதுவும் வழங்கப்பட்டிருக்கின்றதா? அவ்வாறாயின் என்ன தேவைக்காக குறித்த காணிகள் அளவிடப்படுகின்றன என அந்த எழுத்து மூல ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதா என்ற கேள்வி எழுகின்றது. மக்களுக்கு காணிகளை விடுவிப்பதற்காகவே இந்த அரசாங்கம் காணிகளை அளவீடு
செய்கிறது என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. குருந்தூர் மலையிலும் அகழ்வு பணிகளை மாத்திரமே செய்வோம், எதுவித கட்டுமான பணிகளும் இடம்பெறாது என அப்போதைய புத்த சாசன அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது ஒரு விகாரை முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டுவிட்டது. இப்படி தையிட்டி பகுதியிலும் பிரச்சினை கைமூறி போன பின்னர் எதிர்ப்பு காட்டி எதுவித பலனும் இல்லை. தையிட்டி பகுதியில் தொடர்ந்தும் ஆக்கிரமிப்புகள் இடம்பெற்று வருகின்றன. 3 வருடங்களாக இடம்பெறும் தொடர்ச்சியான போராட்டங்கள் காரணமாகவே அந்த ஆக்கிரமிப்புகள் கட்டுப்படுத்தப்பட்டன. இல்லையெனில் அந்த இடம் முழுவதுமே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும். தையிட்டி காணி உரிமையாளர்கள் மாற்று காணிகளை பெற்றுக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றனர் என வடக்கு மாகாண ஆளுநர் அப்பட்டமான ஒரு பொய்யொன்றை அண்மையில் தெரிவித்திருந்தார். தொடர்ந்தும் தையிட்டி விகாரை பகுதியை சூழ உள்ள காணிகளுக்கு போலீஸ் மற்றும் ராணுவ பாதுகாப்பு வழங்கப்படுகின்றது. இவற்றையெல்லாம் அவதானிக்கின்ற போது காணிகளை விடுவிக்கும் நோக்கிலேயே அரசாங்கம் செயல்படுகிறது என்ற உத்தரவாதம் இல்லை என்றே கூற வேண்டும். அரசாங்கம் காணிகளை அளவீடு செய்து மக்களுக்கு வழங்கும் என்பதனை எழுத்து மூலமாக அறிவிக்குமானால் காணிகளை அளவீடு செய்வதற்கான அனுமதி வழங்குவது தொடர்பில் சிந்திக்கலாம். ஆனால் அப்படி ஒரு எழுத்து மூல உத்தரவாதத்தை தராத நிலையில் அளவீட்டு பணிகளை அனுமதிக்க முடியாது என்றார். நெடுந்தீவு மக்கள் நாளாந்தம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை முன்னிறுத்திய கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று எதிர்வரும் 24ஆம் தேதி முன்னெடுக்கப்பட உள்ளதாக கவன ஈர்ப்பு போராட்ட ஏற்பாடு குழு அழைப்பு விடுத்துள்ளது. வணக்கம், நான் கோதாஸ் ஜனேந்திரன். நான் நெடுந்தீவினுடைய கிழக்கு சனசமூகத்தினுடைய செயலாளர், பழைய யாழ் நெடுந்தீவு மகாவித்தியாலய பழைய மாணவர் சங்கத்தினுடைய செயலாளர் போன்ற பல பதவிகளில் இருந்தாலும் இன்றைய நாளிலே இந்த ஊடக சந்திப்புக்கு வருகை தந்தனுடைய நோக்கம் நெடுந்தீவு மக்கள் நாளாந்தம் எதிர்நோக்குகின்ற அடிப்படை பிரச்சனைகளான போக்குவரத்து, கல்வி, சுகாதாரம் மற்றும் சுத்தமான குடிநீர் ஆகிய பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தி ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடாத்துவதற்கான ஏற்பாடுகளை நெடுந்தீவிலே மேற்கொள்ளுகின்றோம். அந்த ஏற்பாட்டு குழு சார்பாகவே நான் இந்த இடத்திலே இந்த ஊடக அறிக்கையை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கிறேன். இந்த ஊடக அறிக்கை நெடுந்தீவு மக்கள் நாளாந்தம் எதிர்நோக்கு கொள்ளும் பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்திய கவன ஈர்ப்பு போராட்டத்திற்கான அழைப்பாகவே நாங்கள் இதை கருதுகிறோம். காலம் 2026/4/24 வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு நெடுந்தீவு பிரதேசத்திலேயே இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றது. 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட எமது அழகிய தீவு நீண்ட காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனைகளில் சிக்கி நாளாந்தம் மக்கள் அவதிப்படும் சூழல் உருவாகியுள்ளது என்பது எமது மக்கள் அனைவரும் அறிந்ததே. நெடுந்தீவில் சராசரியாக 1418 குடும்பங்கள் உள்ளன. அவற்றில் இதுவரை காலமும் நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையினால் கடல் நீர் சுத்திகரிக்கப்பட்டு 688 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. தற்போது 200 குடும்பங்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரும் மீதமுள்ள 488 குடும்பங்களுக்கு மேற்கு சாராப்பட்டியில் இருந்து நீர் வழங்கப்படுகின்ற போதும் அந்நீர் பயன்படுத்த முடியாத நிலையில் உவர்த்தன்மை கொண்டதாக காணப்படுகின்றது. இதைவிட மீதமுள்ள 730 குடும்பங்களின் வீடுகளுக்கும் நீரிணைப்பு இல்லாத நிலையில் அவர்களும் சாராப்பட்டி நீரையே நம்பியிருக்கின்றனர். சராசரியாக ஒரு நாளைக்கு 1 லட்சம் லிட்டருக்கும் அதிகமான நீர் சாராப்பீட்டியிலிருந்து நுகரப்படுகின்றது. கடந்த வருட இறுதியில் சராசரிக்கு மிக அதிக அளவில் மழை பெய்து 3 மாதங்கள் கடக்கின்ற நிலையிலும் சாராப்பீட்டி நீர் உவர்நீராக மாறியிருப்பவை ஒரு முறையற்ற நீர்ச்சுரண்டல் அங்கு இடம்பெறுவதை சுட்டிக்காட்டுகின்றது. நன்னீருடன் கடல் நீர் கலந்து நிலத்தடி நீர் ஆபத்தான கட்டத்திற்குள் உள்ளமையும் கோடிட்டு காட்டப்படுகின்றது. நெடுந்தீவின் கடல் போக்குவரத்திற்கு பொறுப்பு கூற வேண்டிய பாரிய கடற்பாடு வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு உள்ளது. குமுதினி, வடதாரகை, நெடுந்தாரகை ஆகிய 3 களங்களும் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு உரியதாகும். அதில் வடதாரகை திருத்த வேலைக்காக கொண்டு சென்றுள்ள நிலையில் நெடுந்தாரகை பழுதடைவது மீண்டும் ஓடும் என நிச்சயமற்ற நிலையில் உள்ளது. 50 வருடங்களுக்கு மேலாக சேவையில் ஈடுபட்ட குமுதினி கடந்த 3 மாதங்களாக பழுதடைந்த நிலையில் காணப்படுகின்றது. 2009ஆம் ஆண்டு உள்நாட்டு யுத்தம் நிறைவடைந்த தொடக்கம் இன்று வரை 4 தடவைக்கு மேல் குமுதினி திருத்த வேலைக்காக கொண்டு செல்லப்பட்டு பல கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது. இந்த திருத்த வேலைகளில் என்ஜின் மாற்றுதல் போன்ற பாரிய மாறுதல் எதுவும் இதில் இடம்பெறவில்லை என்பது நெடுந்தீவு மக்கள் மத்தியில் குமுதினி திருத்த வேலையில் ஐயத்தை ஏற்படுத்துகின்றது. நெடுந்தீவு மக்களின் உணர்வோடு இரண்டர கலந்த குமுதினியை வீதி அபிவிருத்தி அதிகார சபை பாராமுகமாக தூக்கி எறிந்துள்ளது. இச்செயற்பாட்டை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது தவிர நாளாந்தம் 100 பேருக்கு அதிகமான அரச ஊழியர்கள் நெடுந்தீவுக்கு வருகை தருகின்றனர். ஊர் மக்கள் நாளாந்தம் பயணம் செய்கின்றனர். சுற்றுலா பயணிகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளனர். தனியார் படகுகளும்
இங்கு பலமான நிலையில் இல்லை. எனவே கடல் போக்குவரத்தில் திருப்தியான சேவையை வழங்க வேண்டிய வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறுப்பற்ற மனிதாபிமானமற்ற செயலை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். துறைமுகத்தில் கப்பல்களிலும் பயணம் செய்யும் போது மக்கள் இம்சிக்கப்படும் செயலை அருவருக்கின்றோம். நெடுந்தீவில் காபோத உயர்தரத்தில் கல்வியை போதிக்கும் 3 பாடசாலைகள் காணப்படுகின்றன. இப்பாடங்களில் உயர்தரத்தில் கற்பிக்கப்படுகின்ற குறைந்தபட்சம் கலைப்பிரிவை கூட திருப்தியான முறையில் கொண்டு நடாத்த தேவையான ஆசிரியர் வளம் போதிய அளவில் இல்லை. உயர்தரத்தில் வரலாறு, புவியியல், இந்து நாகரிகம், அரசியல் போன்ற பாடங்களுக்கு ஆசிரியர் இல்லாத நிலைமை காணப்படுகின்றது. தமிழ் பாடத்திற்கு ஒரு ஆசிரியரே வாரத்தில் 3 நாட்கள் ஒரு பாடசாலையிலும் வாரத்தில் 2 நாட்கள் புரிதொரு பாடசாலையிலும் கற்பிக்க வேண்டிய கட்டாய சூழலில் உள்ளது. மேலும் காபோத உயர்தரம், காபோத சாதாரண தரத்தில் சித்திரம், நடனம், தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் மற்றும் உயர்தரத்தில் பொது தகவல் தொழில்நுட்பவியல் போன்ற பாடமாக உள்ள போதும் ஆசிரியர்கள் இல்லை. ஆரம்ப பிரிவில் கூட போதிய அளவான ஆசிரியர்கள் இல்லாத பாடசாலைகளும் காணப்படுகின்றன. எனவே மாணவர்களுக்கு நேர சூசிகள் வழங்கப்பட்டுள்ள போதும் பாடசாலைகளிலே பாடங்கள் நடைபெறாமல் இருப்பது நெடுந்தீவு மாணவர்களின் கல்வியின் எதிர்காலம்தான் என்ன என்கிற கேள்வி அங்கிருக்கின்ற எங்களுக்கு ஏற்படுகின்றது. நெடுந்தீவு மேற்கு பிரதான வீதி கட்டம் கட்டமாக திருத்தப்பட்டு தற்போது 2 கிலோமீட்டர் தூரம் இன்னும் திருத்தப்படாது பாரிய குன்றும் குழியுமாக உள்ளது. நெடுந்தீவு மேற்கு மக்களாகிய நாம் வைத்தியசாலை, பிரதேச சபை, பிரதேச செயலகம் போன்ற அரச துணைக்களங்களில் நாளாந்த தேவைகளை நிறைவேற்றும் பயணம் மேற்கொள்ளவும் இதர தேவைகளுக்காகவும் நெடுந்தீவு கிழக்கு நோக்கி வர வேண்டிய சூழல் உள்ளது. இந்த நிலையில் நெடுந்தீவு மேற்கு பிரதான வீதியை முழுமையாக திருத்தாது இழுத்தடிக்கும் செயற்பாட்டை மக்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வன்மையாக கண்டிக்கின்றோம். இறுதியாக நெடுந்தீவு பிராந்திய வைத்தியசாலையில் பின்வரும் குறைபாடுகள் காணப்படுகின்றன. நிரந்தரமாக மருத்துவ கலவையாளர் இல்லாத நிலையில் இந்நாள் வரையில் ஞாயிற்றுக்கிழமைகளில் பொது விடுமுறை நாட்களிலும் முற்பகல் 8 மணியிலிருந்து முற்பகல் 10 மணி வரை வழங்கிய வைத்தியசாலை இந்நாட்களில் முழுமையாக இயங்குவதில்லை. ஏனைய 6 நாட்களிலும் மருந்து கலவையாளர் யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்து மருந்து கொடுத்துவிட்டு மதியம் திரும்புவதால் பிற்பகல் 2 மணியிலிருந்து பிற்பகல் 4 மணி வரை வைத்தியசாலை இயங்குவதில்லை. அவசரமாக மருத்துவம் தேவைப்படுகின்றவர்கள் வைத்தியசாலையில் தங்கித்தான் சிகிச்சை பெற வேண்டும். நெடுந்தீவு வைத்தியசாலைக்கு 2 மருத்துவ மாதுகள் இருக்க வேண்டும். ஆனால் தற்போது ஒரு மருத்துவ மாது மட்டுமே கடமையில் உள்ளார். 6 பரிசாரகர்கள் இருக்க வேண்டிய நிலையில் தற்போது 3 பேர் மாத்திரமே உள்ளனர். சுகாதார பணி ஊழியர்கள் 8 பேர் இருக்க வேண்டிய நிலையில் தற்போது 4 பேர் மாத்திரமே உள்ளனர். கடந்த காலங்களில் வெள்ளி அல்லது புதன்கிழமைகளில் நடைபெற்ற பற்சிகிச்சையும் தற்போது முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளது. வைத்தியசாலைக்கென நிரந்தர சமையலாளர் இல்லை, டிஓ இல்லை, எம்ஓஐ செயற்பாடுகள் திருப்திகரமானது இல்லை. தற்போதைய நிலையில் வைத்தியசாலையில் குடிநீர் தட்டுப்பாடும் பாரிய பிரச்சனையாக உள்ளது. இவ்வாறான குறைபாடுகளின் மத்தியில் நெடுந்தீவு மக்களின் வாழ்வியல் பாரிய சவாலாக மாறியுள்ளது. நெடுந்தீவு மக்களின் நியாயபூர்வமான விருப்பங்கள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. வெறும் உறுதிமொழிகள் மாத்திரமே எஞ்சியுள்ளன. இந்த நிலையில் நெடுந்தீவில் உள்ள மக்கள் மற்றும் மக்களை பல்வேறு வகையில் பிரதித்துவப்படுத்தும் பொது அமைப்புகளாகிய நாம் ஒன்று சேர்ந்து ஒரு பொது வேலை திட்டத்திற்கு செல்ல வேண்டிய வரலாற்று தேவையை உருவாக்கியுள்ளது. எனவே மேற்குறிப்பிட்டப்பட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும்படி பொறுப்பு கூற வேண்டிய திணைக்கள தலைவர்கள் மற்றும் அரசாங்கத்தை வலியுறுத்தி 2026/4/24 அன்று வெள்ளிக்கிழமை ஜனநாயக விழுமியங்களை அடியொற்றி பாரிய கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது என்பதை நெடுந்தீவிலும் நெடுந்தீவுக்கு வெளியிலும் வசிக்கின்ற எமது மக்கள் மற்றும் பல்வேறு ஊடகங்களுக்கு நாம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்றோம். இச்செயற்பாடுகளுக்கு பூரண ஆதரவு வழங்குமாறு மக்களையும் அனைத்து ஊடகவியலாளர்களையும் நாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. கவன ஈர்ப்பு போராட்டக்குழு, நெடுந்தீவு. வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் மற்றும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆகியோர் இன்று வியாழக்கிழமை நெடுந்தீவு பிரதேச மருத்துவமனை மற்றும் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு வரும் கலப்பு மின் உற்பத்தி திட்டம் ஆகியவற்றை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வுகளை முன்னெடுத்தனர்.
நெடுந்தீவில் அமைக்கப்பட்டு வரும் கலப்பு மின் உற்பத்தி நிலையத்தின் பணிகள் தற்போது துரிதமாக நடைபெற்று வருகின்றன. இத்திட்டத்தின் ஆரம்ப கட்டமாக சூரிய சக்தியுடனான மின் உற்பத்தி பணிகள் விரைவில் நிறைவு செய்யப்பட்டு மக்களுக்கான மின் விநியோகம் ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நெடுந்தீவு பிரதேச மருத்துவமனைக்கு சென்ற ஆளுநர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோர் அங்கு நிலவும் பல குறைபாடுகள் மற்றும் தேவைகள் குறித்து கேட்டறிந்தனர். குறிப்பாக மருத்துவர்களின் தேவை உள்ளிட்ட ஆளணி பற்றாக்குறை மற்றும் மருத்துவமனை எதிர்நோக்கும் ஏனைய சவால்கள் தொடர்பில் இதன்போது ஆளுநரின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டன. இவற்றை கேட்டறிந்த ஆளுநர் மருத்துவமனையின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்குரிய நடவடிக்கைகள் விரைவாக எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். மத்திய கிழக்கு மோதல் வெடித்ததிலிருந்து இலங்கைக்கு வரும் முதல் கச்சா எண்ணெய் கப்பல் நாளை துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய சேமிப்பு முனைய நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த கப்பல் 97,500 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயை வழங்கும் என்றும் இது நாட்டின் எரிசக்தி விநியோகத்தை நிலைப்படுத்துவதில் ஒரு பகுதியாகும் என்று அதன் நிர்வாக இயக்குநர் மயூர நெத்திக்குமார் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த மாத இறுதியில் மற்றும் ஒரு சரக்கு வரும் என்றும் அமெரிக்காவில் இருந்து ஒரு WTI கப்பல் இன்றைய தினம் புறப்படும் என்றும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். சமீபத்திய வாரங்களில் சிலோன் பெட்ரோலியம் கூட்டுத்தாபனத்துக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருந்த கச்சா எண்ணெய் விநியோக சவால்களை இந்த வருகைகள் திறம்பட தீர்க்கின்றன என்றும் நெத்திக்குமார் குறிப்பிட்டுள்ளார். நேற்றைய தினம் 36,000 மெட்ரிக் டன் எரிபொருளை ஏற்றிய மற்றொரு கப்பல் தீவை வந்தடைந்தது. இது ஜூன் மாத நடுப்பகுதி வரை எரிபொருள் கையிருப்பு நீடிக்கும் என்பதை உறுதி செய்கிறது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வரவிருக்கும் சரக்குகள் கையிருப்பை வலுப்படுத்தி உள்நாட்டு எரிசக்தி சந்தையில் அதிக நிலைத்தன்மையை வழங்கும் என்றும் அவர் இதன் பொழுது உறுதிப்படுத்தியுள்ளார். பல வாரங்களாக கொழும்பு துறைமுகத்துக்கு வெளியே தரித்து நின்ற ஈரானிய விநியோக கப்பலான IRIS புசேர் தனியார் நிறுவனம் ஒன்றின் நிலுவைப் படகு மூலம் திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. கடந்த செவ்வாய்க்கிழமை காலை ஈரானிய கப்பல் திருகோணமலை துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகளுக்கு உதவுவதற்காக 8 தொடக்கம் 10 வரையான ஈரானிய மாலுமிகள் கப்பலில் இருப்பதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜாய்சேகர் தெரிவித்துள்ளார். அதேவேளை இந்த கப்பலில் இருந்து மற்றும் மூழ்கடிக்கப்பட்ட கப்பலில் இருந்து மீட்கப்பட்ட மொத்தம் 236 ஈரானிய மாலுமிகள் நேற்று முன்தினம் இரவு ஈரானுக்கு விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா வடக்கு வெடுக்குநாரிமலை தமிழர்களின் பூர்வீக நிலம், புத்த சாசன அமைச்சரின் கருத்து பௌத்தமயமாக்கலின் வெளிப்பாடு என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் தருபாலன் தெரிவித்துள்ளார். சில தினங்களுக்கு முன்னர் JVP-னுடைய புத்த சாசன கலாச்சார அலுவலக அமைச்சராக இருக்கிற கினிதும சுனில் செனவி என்கின்ற அமைச்சர் வவுனியா வடக்கில் இருக்கிற வெடுக்குநாரிமலை ஆலயம் தொடர்பாக ஒரு கருத்தினை வெளியிட்டிருந்தார். அந்த கருத்து நிமித்தம் வவுனியா வடக்கில் இருக்கிற வெடுக்குநாரிமலை பௌத்தம் சார்ந்ததாகவும் பௌத்த அடையாளங்களை பிரதிபலிப்பதாகவும் இருப்பதாக சொல்லப்படுகிறது என்று சொல்லியும் வெகு விரைவில் அதற்கான ஒரு பக்தமானி அறிவித்தல் பிரசுரிக்கப்படும் என்ற கருத்தினை ஒரு பொறுப்பு வாய்ந்த அமைச்சராக இருந்து கொண்டு ஒரு பொறுப்பற்ற ரீதியில் பதிலளித்திருக்கின்றார். JVP-னுடைய அல்லது நாங்கள் சொல்லுகின்ற இந்த NPP-னுடைய மிக மோசமான அரசியல் இன்றுமில்லாதவாறு தமிழர் தாயகத்தை முற்றுமுழுதாக இந்த பௌத்த சிங்கள மேலாதிக்கத்தை சிந்தனையை வலுவூட்டுவதாகவும் முன்கொண்டு செல்வதாகவும் அமைந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் அவருடைய கருத்தும் மிக மோசமான கருத்து. நாட்டிலுடைய எல்லா மக்களுக்கும் ஒரே இனம் அல்லது எல்லோரும் ஒரே மக்கள் ஒரே மதம், மத வேறுபாடுகள் இல்லை என்று சொல்லி இந்த ஆட்சி விடமேறிய இந்த NPP முலாம் பூசப்பட்ட JVP மெல்ல மெல்லமாக தன்னுடைய அந்த JVP முகத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றது. தங்களை இடதுசாரி சிந்தனையாக சொல்லிக் கொண்டிருக்கிற JVP முற்று முழுதாக கடும் போக்காளராகவும் பௌத்த மேலாதிக்கத்தை சொல்லுகின்றவர்களாகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில தான் இந்த புத்த சாசன அமைச்சருடைய கருத்தும் அமைந்திருக்கின்றது. இந்த கருத்தினை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். முற்று முழுதாக தமிழர்கள் செறிந்து வாழுகின்ற தமிழர்களுடைய மரபு சார்ந்த பல்நெடுங்காலமாக வாழ்ந்து வருகின்ற இடம்தான் இந்த வெடுக்குநாரிமலை அமைந்திருக்கின்ற இந்த ஒருமடு பிரதேசம். பல ஆயிரம் ஆண்டு வரலாறுகளை கொண்ட இந்த இடத்திலே அமைந்திருக்கின்ற அந்த வெடுக்குநாரிமலையிலே ஒரு சைவ வழிபாடு நீண்ட காலமாக நடைபெற்று வருகின்றது. அதுக்கான ஆதாரங்கள் கூட இங்கே இருக்கின்றது. ஆனால் தொடர்ந்து அந்த ஆலய வழிபாட்டுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி அந்த ஆலயத்துக்கு செல்பவர்களையும் அந்த வழிபாட்டில் ஈடுபவர்களையும் சிறைச்சாலை வரை கொண்டு செல்லுகின்ற செயற்பாடைத்தான் கடந்த அரசுகளை போல இந்த JVP அரசாங்கமும் செயற்பட விளைகின்றதா என்ற கேள்வியைத்தான் இன்று எழுப்புகின்றோம். ஒருமடு அமைந்திருக்கின்ற இந்த வெடுக்குநாரிமலை ஆலயம் அமைந்திருக்கின்ற இடத்தில இருந்து 15-20 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் இந்த JVP-னால் கொண்டு வரப்படுகின்ற 24,000 மில்லியன் ரூபாய் செலவழிக்கப்பட்டு கொண்டு வரப்பட இருக்கின்ற கிவிலோயா திட்டம்.
செயற்படுத்தப்பட இருக்கின்றது. மிகப்பெரிய காடுகளை அழித்து இந்த கிபிலியா திட்டம் செயற்படுத்தப்பட்டிருக்கின்ற இருக்கின்ற சூழல்ல அதற்கு எதிரான விமர்சனங்கள் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்ற நிலையில இந்த கருத்தும் முற்றுமுழுதாக வவுனியா வடக்கை முழுவதுமாக ஆக்கிரமிக்கின்ற சிங்கள பௌத்த நிகழ்ச்சி நிலைத்தான் ஜேவிபி கொண்டு செல்லுகின்றது என்ற கேள்வியை தொட்டு நிற்கின்றது. அந்த அடிப்படையிலே இந்த பௌத்த ஆதிக்கத்தை முன்கொண்டு செல்லுகின்ற அல்லது மலைகள் இருக்கின்ற இடங்களையும் தொல்லியல் இருக்கின்ற இடங்களையும் பௌத்த சின்னங்களாகவும் பௌத்த அடையாளங்களாகவும் மாற்றுகின்ற செயற்பாடை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இன்றைக்கு எங்களுடைய சைவ வழிபாடு நீண்ட காலமாக அங்கே இருந்து வந்திருக்கின்றது. 2024 ஆண்டு சிவராத்திரி வழிபாட்டின் போது நாங்கள் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருந்தோம். அந்த விடயங்கள் எல்லாம் தெரியும். ஆனால் எந்த துன்பங்கள் வந்தாலும் எங்களுடைய ஆலயத்தையும் எங்களுடைய வரலாற்றையும் நாங்கள் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. என்றால் அது எங்களுடைய நிலம், எங்களுடைய தமிழர்கள் வாழ்ந்த பூர்வீக நிலம். அந்த தமிழர்கள் வாழ்ந்து வழிபட்டதற்குரிய ஆதாரங்கள் கூட இங்கே இருக்கின்றது. 90-92 ஆண்டு காலப்பகுதியிலே இந்த ஆலயத்துக்கு சென்று அங்கே படம் எடுத்த ஒளிப்படங்கள் கூட இங்கே இருக்கின்றது. அதற்கு முன்னதான காலப்பகுதியில் இருக்கின்ற படங்கள் அல்லது யுத்தத்தினால் அழிவடைந்திருந்தாலும் பல ஆதாரங்கள் இருக்கின்றது. அங்கே வாழ்ந்தவர்களுடைய பல பெரியோர்களுடைய வரலாற்று கருத்துக்கள் இருக்கின்றது. அதைவிட பல சான்றாதாரங்களை வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த விடயங்களை நிறுவ முற்படுகின்றோம். இது முற்றுமுழுதாக தமிழர்கள் வாழுகின்ற பூமி, தமிழர்களுடைய பூர்வீக இடம். அந்த பூர்வீக இடத்திலே இருக்கின்ற சைவ வழிபாட்டை அழிப்பதற்கும் எங்களுடைய வழிபாட்டை சிதைப்பதற்கும் பௌத்த சிந்தனையை முன்கொண்டு செல்வதற்கும் இந்த ஜேவிபி அரசாங்கம் எடுத்து வருகின்ற முயற்சியை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. என்றுமில்லாதவரை இவர்களுடைய செயற்பாடு இவ்வாறு தொடருமாக இருந்தால் மக்களை திரட்டி பாரிய போராட்டங்களை பெரிய அளவிலே எல்லா இடங்களிலும் செயற்படுத்த வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். வெகு விரைவில் வவுனியா வடக்கில் இந்த வெடுக்குநாரி மலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தை பாதுகாப்பதற்காகவும் இந்த புத்த சாசன அமைச்சருடைய கருத்துக்கு எதிராகவும் அவருடைய அந்த மோசமான ஒரு பொறுப்பேற்ற கருத்துக்கு எதிராகவும் மக்களை திரட்டி போராடுவதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றோம். அதற்கான அழைப்பையும் இந்த வவுனியா மண்ணிலிருந்து விடுக்கின்றோம். அனைத்து தரப்புகளும் இந்த மண் சிந்தனையோட மண் பெற்றோட எங்களுடைய வழிபாடு வரலாறுகளை அளிக்கின்ற செயற்பாட்டுக்கு எதிராக செயற்படுகின்ற அத்தனை அமைப்புகளும் அத்தனை அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த செயற்பாட்டுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஏற்கனவே இந்த கிபிலியா தொடர்பான பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிற சூழல்ல அதுக்கு அண்மித்து இருக்கின்ற இந்த ஆலயத்தையும் வல்வளைப்பு செய்தால் வவுனியா வடக்கு முற்றுமுழுதாக பறிபோகும் என்பதில் மாற்று கருத்தில்லை. நெடுங்கணிக்கு அண்மித்து இருக்கின்ற இந்த இடத்தை வல்வளைப்பு செய்கின்ற அல்லது பௌத்த சிந்தனையை கொண்டு செல்கின்ற விடயத்தை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. எங்களுடைய ஆலயம் எங்களுடைய வரலாறோடு இருக்கின்ற நிலம், அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லோரையும் அழைப்பு விடுக்கின்றோம். இந்த போராட்டங்கள் நடைபெறுகின்ற போது இந்த போராட்டத்துக்கான தயார்படுத்தல்களை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். எனவே எங்களோடு இணைந்து அனைவரும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய அளவிலே இதற்கு எதிரான கண்டனங்களையும் எதிர்ப்பு விடயத்தையும் செயற்படுத்த வேண்டும். அதற்காக மக்களாக திரண்டு போராட்டங்களின் மூலம்தான் இந்த விடயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியும் என்ற செய்தியையும் பகிர்ந்து கொண்டு ஜேவிபியினுடைய பல்வேறுபட்ட முகங்கள் இன்றைக்கு இந்த சூழல்ல வெளிக்கொண்டு வரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மற்ற அரசாங்கங்களை விமர்சித்தான் ஜேவிபி இந்த ஆட்சியுடைய 2024 ஆண்டு அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருந்தார். ஆனால் இன்றைக்கு இந்த அரசாங்கங்களை எப்படிலாம் விமர்சித்தார்களோ அந்த விடயங்களை முற்றுமுழுதாக இவர்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற செயற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஊழலற்ற அரசாங்கம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு தரமற்ற ஒரு நிலக்கரியை இறக்கி 15 மில்லியன் ரூபாய் நிதியினை மோசடி செய்திருக்கின்றது இந்த ஜேவிபி அரசாங்கம். கடந்த அரசாங்கங்கள் செய்த மோசடிகளை போல, குறிப்பாக முன்னைய அரசாங்கங்கள் இருந்த கெகலி ரம்புக்களை போன்றவர்கள் சுகாதாரத்துறையில மேற்கொண்ட மோசடிகளை அந்த அரசாங்கம் எப்படி பாதுகாத்ததோ அதே போல இந்த அரசாங்கங்கள்ல செய்கின்ற இந்த மோசடியினை, நிலக்கரி போன்ற தரமற்ற நிலக்கரி இறக்கினால் ஏற்பட்ட அந்த பாரிய நிதி மோசடியை முற்றுமுழுதாக மழுங்கடிக்கின்ற மறைக்கின்ற செயற்பாட்டின் மூலம் மோசடி செய்தவர்களை பாதுகாக்கின்ற செயற்பாடுல தான் இந்த அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இருக்கின்ற ஜேவிபி செயற்பட்டு வருகின்றது. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.